கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சந்தோஷம் பெறணும் அப்படின்னு சொன்னால் சகிப்புத்தன்மை ரொம்ப வேணும். சகித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும், தங்கம் பூமியிலிருந்து என்ன செய்யப்படுது? மண்ணோடு சேர்த்து நமக்கு அது கிடைக்கும். அப்படி மண்ணோடு கிடைக்கிறது என்ன செய்வாங்கன்னா, அதை பலவித அசுத்தங்கள் நிறைந்திருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, புடமிடுவதற்காக அது அதிக வெப்பம் உள்ள ஒரு உலைக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா அனுப்புவாங்க. அப்படி அதிகமான அந்த வெப்ப சூழ்நிலைக்குள்ளே உள்ளே போகும்பொழுது அந்த களிம்புகள் எல்லாம் என்ன செய்ய நீக்கப்பட்டு ஒரு சுத்தமான ஒரு தங்கமாக அது வெளியே வருகிறது. அப்படி வெளியே வர்றத அந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே விரும்புவாங்க. ஆண்களாலும் சரி அல்லது பெண்கள் ஆனாலும் சரி, எல்லாராலும் என்ன செய்யப்படும்? விரும்பப்படக்கூடியது தான் தங்கம். நாமும் கூட சுத்த பொன்னாக இருப்பதற்கு யார் விரும்புகிறான்னா, தேவன் விரும்புகிறார். அப்படி நம்ம சுத்த பொன்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிக வெப்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறதோ அதே போல் நாமும் அநேக காரியங்களுக்குள்ளாக சோதனைக்குள்ளாக தேவன் நம்மை அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னால், அப்படி அனுமதிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற தீய குணங்கள், தீய காரியங்கள் எல்லாம் எப்படி அந்த களிம்பு போகிறதோ, மண் அசுத்தங்கள் எல்லாம் அந்த தங்கத்திலிருந்து போகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் போகணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பழுதும் இல்லாதபடிக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இருந்தாங்க. அவங்க எப்படி பரிசுத்தமாக இருந்தாங்க? பாவத்திற்கு முன்பாக அவங்ககிட்ட எந்த வித குறைபாடும் இல்லாத இருந்துச்சு. அப்போ அவங்கள பரலோகத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த வித புடமிடுகிற காரியங்கள் தேவைப்படாத இருந்துச்சு. ஆனால் பாவத்துக்கு பிறகு நீங்களும் நானும் பாவத்திற்கு பிறகு என்ன ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால், புடமிடத்தக்கதாக அசுத்தங்கள் நமக்குள்ளே வந்துருச்சு, தீய குணங்கள் நமக்குள்ளே வந்துருச்சு, தீய எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துருச்சு, தீய செயல்கள் நமக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நம்ம எல்லாம் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? அதிக வெப்பம் உள்ள ஒரு உலைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, உங்களை புடமிடுகிறேன். ஏன்னு சொன்னால் என்னோட கூப்பிட்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும்? சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், பொன்னாக இருக்கணும். அதனால தான் வசனம் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தின் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கமாயிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நமக்கு இப்போ படுகிற அந்த அனுபவங்கள், இந்த பொன்னாக விளங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக போகும் பொழுது அநேக வேளைகளில் நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொள்வதற்காக ஆண்டவர் அநேக வெப்ப சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். சூழ்நிலை, சோதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாமே நமக்கு வரும். அதன் மத்தியிலும் நம்ம தேவனை எப்படி பிரதிபலிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாக இருக்கிறது என்பதை நாம் எப்படி சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் எனக்கு இதை தந்திருக்கிறாங்க, பரவாயில்ல, இது நான் தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிற இந்த லேசான உபத்திரம் என்ன செய்யும்? போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவரும் அப்படிதான். ஆண்டவருக்காக உண்மையான உள்ள மனுஷன் ஆண்டவர்கிட்டேருந்து என்னது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாரு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கு மேலாக ரொம்ப மெரிட் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவர் ஆண்டவர் பொன்னாக விளங்குவேன் அப்படின்ட்டு நிரூபிக்கும் பொழுது அநேக கஷ்டத்துக்குள்ளாக அவர் போனார். அப்போ அவர் சொல்வார்ல, நான் பொன்னாக விளங்கு. ஆண்டவருக்கு உங்களுடைய பலவீனம் என்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். அப்போ நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன் நம்ம என்ன செய்வாராம்? புடமிட்டு ஒவ்வொரு விதமாக நம்மை நடத்தி அவர் என்ன செய்வாரா? அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றி என்ன செய்வார்? நம்மை அவரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்து செல்ல காத்திருக்கிறார். நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்பதற்கு என்னது? ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். அதற்கான குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கணும். அதற்காக நாம் முழுமையாக ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதி சீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான உபத்திரவம், இன்னைக்கு நீங்களும் நானும் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் அது லேசான காரியம், அது நீங்கி போயிடும். ஆண்டவர் நீக்கி
பரம ராஜ்யத்தில் நமக்கு சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். அந்த புதிய மாதத்திலும் கூட நம்ம தேவனோடு கூட இணைந்து ஆண்டவரே நாங்கள் என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்வோமா, அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நல்வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். ராஜ்யத்திற்கான ஆயத்தத்திற்கு சரியான முறையில் செய்திருக்க வேண்டும். தேவன் விரும்பும் நீதியை அடையும் வரை என்ன வேதனை வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் அதை விட்டு நம்ம என்ன செய்யணுமா, அதை தாங்கி கொண்டு தேவனுடைய அன்பை விட்டு எப்பொழுதும் நம்ம பிரிந்து போக கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நீதியால் தேவன் நம்மை என்ன செய்வாரா, நிரப்புவார். எல்லா கஷ்டத்தின் மத்தியும் தாங்கி அவரால் எல்லாம் முடியும், அவர் என்னை எல்லாவற்றையும் செய்ய அவர் எனக்கு பலன் தருவான்னு சொன்ன சோதனை எப்படி யோபு பொன்னாக விளங்கினாரோ அதே போல் நீங்கள் நான் எப்படி வேணுமா, எல்லா உபத்திரத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம இருப்போம்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரம். இதெல்லாம் ஒரு பெரிய உபத்திரம், இது லேசான உபத்திரம் நீங்கிடும். உண்மை உள்ள தேவன், ஆராதிக்கிற தேவன், அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களோட கூட இருந்து உங்களையும் என்னை என்ன செய்வாரா, நித்திய பாதையில் நடத்துவார். அவர் நம்மை நடத்தும் பொழுது அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்புவார். எல்லாவற்றையும் என்ன செய்யுமா, சந்தோஷம் பெற என்ன செய்யணுமா, சகித்து கொள்ளணும். இந்த உலகத்தில் வருகிற கஷ்டத்தெல்லாம் நம்ம சகித்துட்டோம்னு சொன்னால் பரலோகத்தில் நித்தியமாய் அவரோடு கூட சந்தோஷத்தில் பிரவேசிக்க அவர் வர காத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட கூட நான் இருப்பேன். அது சீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான உபத்திரவம் என்ன செய்யுமா, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை தரும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த காத்திருக்கிறாங்க. நீங்கள் அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்க அந்த பொன்னாக விளங்குவேன் என்ற அந்த வெப்பமான அந்த சூழ்நிலை எப்படி தங்கம் அழுக்கோடு அசுத்தத்தோடு போய் வருதோ அதே போல் ஆண்டவரே என்ன நடந்தாலும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாதபடிக்கு பொன்னாக விளங்க இந்த மாதத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா, ஜெபம் செய்வோம். நம் ஒவ்வொருடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. உம்மை விட்டு எங்களை தூரமாக்குகிற எந்த குணமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்களை வழிநடத்துங்க. இந்த மாதத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, வருஷத்தின் பாதி நாங்கள் கடந்து வரும்படி நீங்கள் கிருபை செய்ததுக்காக நன்றி. புதிய மாதத்தில் கால் வைக்கும்படி நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்தும். வல்லவரே, நல்லவரே, இரக்கம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, இந்த லேசான உபத்திரம் போயிடும் அப்படின்னு சொல்லி பெரிய வாக்குதத்தை கொடுத்துருக்கீங்க. கன மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து விராஜ்யத்துக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்கும். விராஜ்யம் வருவதை நினைத்தல்லுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.